அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த அரகஜா எப்படி வைக்கலாம், எதோட கலந்து வைக்கலாம், வைக்கலாமா வேணாமா சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். அதில் ஒரு 5 ராசி நிறைய தாண்டி வந்துட்டாங்க. தாய்மை இன்னும் தாண்டி வராம தான் இருப்பாங்க. அப்படியா? அதாவது ஏன் தன்னுடைய குடும்பத்தால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி தேள் கொட்டும், அது மாதிரி யாரையுமே வந்து தாக்க விட மாட்டாங்க குடும்பத்து ஆட்கள்ல. என்னுடைய லைஃப் ஃபுல்லாக செலவழிச்ச பிள்ளைகளுக்கு அப்போ என்கிட்ட பேசக்கூடாதா, அவங்க இதுக்கு நான் என்ன செய்யணும், பேர பிள்ளைங்க முகத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு சிறு வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதங்கம். ராசி ஏன்னா மகாலட்சுமி அம்சம் இவகிட்ட தான் இருக்குது. இவங்க கையால ஒரு 10 ரூபா காசு வாங்கிட்டு போங்களேன், அவ்வளவு கைராசியா இருக்கும். நல்லா இருக்கும். இவங்க ரொம்ப கைராசியானவங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே வியூவர்ஸ் ஆன உங்களால் தான். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடர் ஒருத்தருங்களை பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படின்னா, இன்றைக்கி உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு விஷயம், அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. விஜய் ஏன் பொட்டு வச்சார், அந்த பொட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். கடைசியாக அது என்னன்னு பார்த்தா அரகஜா. அந்த அரகஜா அப்படின்னா என்ன, அதனால எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்கும். இந்த அரகஜா வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள், ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது இந்த அரகஜா வச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அருமையான குணம், அழகான ஒரு பொலிவான அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்ததுலேருந்தே அவ்வளோ அருமையாக பேசிகிட்ருக்காங்க. ஒரு அன்பான வார்த்தைகள், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள உங்களுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து 1000 கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம். அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஜோதிடம், வாஸ்து நிபுணர், நியூமராலஜர், மலர் மருத்துவம், இத்தனையும் படித்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கள நம்ம சந்திச்சே ஆகணுமா இல்லையா? அவங்க தான் மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களே சந்திக்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம் ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது நிறைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாத இருந்தது. அந்த விஷயம் விஜய் பொட்டு வச்சதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டாரு. அதனால் அது என்னது என்னது என்னதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுதான் அரகஜா இல்லையா? அரகஜானா என்ன, அந்த அரகஜா வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள், ஏன்னா அதுனா ஒரு ராசிக்கும் ஒரு நன்மைகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதை உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இப்போ 12 ராசிக்காரங்களும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அரகஜானா என்னம்மா? ஏம்மா, இப்போ வந்து இந்த அரகஜா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் வந்தது கிடையாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வந்தது தான். அப்படி இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை, போன நூற்றாண்டு வந்தது அந்த விஷயமே இது கிடையாது. இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்ப பாருங்களேன், கருங்காலி அப்படிங்கிறது எப்ப கருங்காலி இன்னைக்கு வந்ததா, கருங்காலி மரம் அப்படி இன்னைக்கு வந்ததா? இல்லை இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருக்க கருங்காலி உலக்கம் இருக்கும். இருந்ததா இல்லையா? எதனால? நமக்கு யாரும் செய்வன செய்யக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்து அந்த கருங்காலி உலக்கைய பயன்படுத்துறாங்க. அந்த கிரகண நேரங்கள்ல கூட பாருங்க, தாம்பாளத்துல தண்ணி வச்சு கருங்காலி உலக்கைய வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அது அப்படியே நிற்கும். அந்த கிரகண டைம் முடிஞ்ச உடனே அது விழுகும். அந்த அளவுக்குலாம் அது பாரம்பரியமா வந்துதான் கருங்காலி மாலைகள்லாம் பார்த்துக்கோங்க.
ஆனா இதையும் பாருங்க, நம்மளுடைய சிஎம் சார் வந்து ஒரு படத்துல ஏதோ ஒண்ணு போட்டிருந்தோட தான் அந்த மாலைக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்குற மாலை, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குற மாலையெல்லாம் 7000, 8000, 10,000 கொடுத்துலாம் வாங்கினாங்க. ஆமா. ஆமா, சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள் செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய இங்க விஐபியா இருக்கிறவங்க போடோகிராஃப தான் பாருங்க, நான் சுக்கிரனுடைய பவர் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்றப்ப அந்த பொருளோட மவுஸ் வந்து கூடிருது. அதே மாதிரிதான் அரகஜாவும். இதுவுமே சாதாரண எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். நம்ம அடுத்து வந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க அரகஜா பற்றி. அதாவது அரகஜா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய தெளிவாயிட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் மட்டும் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் வச்சுக்கலாமா எல்லாரும். ஆனால் பட் ராசியில் எந்தெந்த ராசி வைக்கலாம், எந்தெந்த ராசி வைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமை பார்க்கணும் அப்படி ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட எது வேணாலும் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள், அது உள்ளான தெளிவான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய நன்மைகளை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த அரகஜா எப்படி வைக்கலாம், எதோட கலந்து வைக்கலாமா வேணாமா சொல்லுங்கள். ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். அதில் ஒரு 5 ராசி நிறைய தாண்டி வந்துட்டாங்க. தாய்மை இன்னும் தாண்டி வராம தான் இருப்பாங்க. அப்படியா? அதாவது கிரக நிலையெல்லாம் தாண்டி போயிடுச்சு இவங்க ராசியை விட்டு. ஆனால் இவங்க மனசுல தாண்டி வர மாட்டாங்க. ஓகே. அதுலேயே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து பழைய கதையே. ஆமா, கடந்த 10 வருஷமா பாருங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நேரில் எனக்கு அந்த உயிர் மட்டும்தாம்மா இருக்குது, அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு அவங்க வேதனைப்படுவாங்க. இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்க்குறாங்க, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட தன்னுடைய லைஃப் பார்ட்னர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அன்பான ஒரு வார்த்தை, அது கொடுத்தாலே இவருக்கு போதும். சொத்து சுகம்லாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. இவங்களே எல்லாரும் சம்பாத்தியம் சுயமா உருவாக தான் இவங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலுமே வந்து நல்ல உழைப்பு, நல்ல திறமைகள் எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு. வந்து ஒருத்தரை போய் சார்ந்து இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஆண்களாக இருந்தாங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான உழைச்சி இவங்களே கொடுக்க நினைப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை அப்படி கட்டி காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி பெண்களாக தான் இருந்தாங்கன்னா தன்னுடைய கணவர், தன்னுடைய குழந்தைகள், அதை தாண்டி வேற எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தன்னுடைய குடும்பத்தை வந்து என்ன, அதோடைய சிம்பிள் பாருங்க, தேள் தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே பகுதிக்குள்ளேயே வச்சே இருக்கும். அந்த மாதிரி குணம் உள்ளவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. பொக்கிஷமா பாதுக்குவாங்க. ஏதாவது தன்னுடைய குடும்பத்தால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி தேள் கொட்டும், அது மாதிரி யாரையுமே வந்து தாக்க விட மாட்டாங்க குடும்பத்து ஆட்கள்ல. அந்த மாதிரி குடும்பத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்போடு பொக்கிஷமா பாதுகாத்து இருக்கிறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஆனா எல்லாம் வளர்த்து முடிச்சுட்டு கடைசிக்கு பாருங்க இவங்க தான் வந்து தெருவில் நிற்கக்கூடியவங்க. ஒரு அன்பு கிடைக்காம, சின்ன வயசா இருந்தாலும் பாருங்களேன் வேலைக்கு போகக்கூடியவங்க இவங்க தான். சிறு வயசுலேயே வேலை பார்க்கணும், நம்ம அம்மாவை நல்லா வச்சுக்கிறணும், அப்பாவை நல்லா வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான். ஆனால் எல்லாம் செய்வாங்க. இவங்களுடைய செஞ்ச அந்த அன்பை வந்து மற்றவங்க மறந்துடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பறந்து போகக்கூடிய அளவுக்கு ரெக்க முளைச்சிச்சு அப்படின்னா இவங்களை விட்டுருவாங்க. அது பிள்ளையா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், கணவனா இருந்தாலும் சரிதான். இவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க. அப்போ மனசுக்குள்ள பாருங்க ஒரே அழுக. இப்போ 10 வருஷம் இதான் நடந்துக்கிட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. என்ன சொல்லி தீர்க்கிறது, நாங்கள் எதை வந்து நாங்கள் தீர்வை எடுத்துக்கிறது, நாங்கள் என்னத்தை கேட்டேன் எங்கள் பிள்ளைகிட்ட, என் பிள்ளைய நல்லா வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வயசுல ஊரா எங்கள் பிள்ளைகளுக்காக செலவழிச்சேன். இப்போ என் பிள்ளை வந்து அங்கே ஒன்று ஹாஸ்பிட்டல் இருக்குது, யூஎஸ்எல் இருக்குது, அங்கே இருக்குது. ஆனால் ஒரு நிமிடம் ஒரு அரை மணி நேரமாவது என்கிட்ட பேசக்கூடாதா, என்னுடைய லைஃப் ஃபுல்லாக செலவழிச்சிடல பிள்ளைகளுக்கு, அப்போ என்கிட்ட பேசக்கூடாதா, அவங்க இதுக்கு நான் என்ன செய்யணும், பேர பிள்ளைய முகத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு சிறு வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதங்கம், வயசானவங்களுக்கு ஒரு ஆதங்கம். இப்படித்தான் எங்களுடைய லைஃப் வந்து இப்போ போய்கிட்டே இருக்குது 10 வருஷமா பார்த்துக்கங்க. அப்போ அந்த ஆதங்கத்தை நல்ல கடின உழைப்பாளி இவங்க வந்து எந்த வயசு வரைக்கும் உழைக்கக்கூடியவங்க தான். அப்படி இருக்கிறவங்க அந்த மனசுல ஆதங்கத்தினாலே பாருங்களேன் ஹார்ட்ல பிரச்சனை வந்துடுது. அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி செஞ்சுக்க வெளியே அழுகவும் மாட்டாங்க. வைராக்கியமே இருக்கக்கூடியவங்க, தனிமையிலேயே இருக்கக்கூடியவங்க.
மனைவி மக்கள் எல்லாம் இருந்தாலும் பாருங்களேன், இவங்க ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களோட தேவைகளை மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்ப அங்கதான் இவருக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். மற்ற ராசிக்காரங்க மாதிரி இவங்க வந்து தாண்டி போகக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு கிடையாது. அந்த குடும்பங்கிற உலகத்துக்குள்ளேயே அவங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க. என்னதான் வெளியில போய் வேலை பார்த்து படிச்சு என்னதான் செஞ்சாலும் பாருங்க, விஷயங்கள் வந்து அப்படித்தான் இருக்கும். ஆனா இப்ப நம்முடைய இவரு பிஎம் கூட பாருங்களேன், அவரு விருச்சிக ராசிக்காரர் தான். எல்லாம் செல்வாக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்பங்கிற அமைப்பு இருக்கா? மோடியா? இல்ல அவருக்கு அதுதான் பாத்துக்குது விருச்சிக ராசிகர்களுக்கு. அப்ப என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய மனித வாழ்க்கை எதுக்காக பிறக்கிறோம்? குடும்பமா ஒரு அன்பான ஒரு வார்த்தை வேணும்ல, வேணும்ல, அந்த ஒரு ஆதரவுக்காக தான் இயங்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு. அதுதான் விருச்சிக ராசி. ஏன்னா மகாலட்சுமி அம்சம் இவகிட்ட தான் இருக்குது. இவங்க கையால ஒரு 10 ரூபா காசு வாங்கிட்டு போங்களேன், அவ்வளவு கைராசியா இருக்கும், நல்லா இருக்கும். இவங்க ரொம்ப கைராசியானவங்க. பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான், ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான். அவ்வளவு ஆனா அப்படியே பாத்துக்கங்க, நம்மகிட்ட பேசுறப்பே அவளுடைய உணர்வு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு மனசு வலிக்கிற மாதிரி பேசுவாங்க. அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பு இவட கிடையாது. சின்னதாக ஒரு தேவை, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அதுதான் அந்த கவனிப்புக்காகத்தான் இவங்க எவ்வளவு நாள் செலவழிக்க தயாரா இருக்காங்க. ஆனா அது கிடைக்காது இவங்களுக்கு வந்து. அப்படிப்பட்ட மனசுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இவங்களுக்கு குங்குமம், தாளம்பு குங்குமம் மனசை வந்து அமைதிப்படுத்தும். ஏன்னா விருச்சிக ராசியில சந்திரன் வந்து நீசமாகறாரு. அப்ப இவங்களுக்கு வந்து தாளம்பு குங்குமத்தோடு கலந்து அந்த அரகஜாவை பொட்டு மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு போறப்ப அந்த மனசுல உள்ள கவலையெல்லாம் போயிடும். நீயும் தான் என்னைய கேட்கறது, நான் தெம்பா இருக்கேன் நானு அப்படின்னு இன்னும் ஒரு 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய அளவுக்குள்ள மனசுல தெம்பும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல விருச்சிக ராசினியர்கள் இருப்பாங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. அதாவது விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப ராசியானவங்க. அவங்க கையிலேருந்து ₹1 வாங்கிட்டு போங்க எல்லாரும். அப்படி ஒரு கைராசி உள்ளவங்களாம் வாங்கிட்டு போங்க. அவங்க எது அரகஜால எதை கலந்து நெத்தியில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய எல்லா விஷயங்களும் வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்கள் நேர்லேயும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.